மட்டும்தான் முடியும். அழகான சந்தங்களை பாட அருணகிரியாருக்கு முன்னும் எவரும் இல்லை, பின்னும் எவரும் பிறப்புக்கம் போவதும் இல்லை. இந்த சந்தம் பாடுவது என்பதற்கே அது சாதாரண விடயம் அல்ல. எல்லோராலும் சந்தம் பாட முடியாது. இன்னைக்கும் தான் பல பாடகர்கள் பாடுகிறார்கள். பல புலவர்கள் பேரரசு, கவி பேரரசு, கவி ஞானி என்றெல்லாம் கூறுகிறார்கள். சந்தம் இயையோடு சேர்ந்து அவர்கள் என்னதான் இயையோடு தலையை சேர்த்து யாப்பை கட்டி என்னென்னவோ பண்ணுகிறார்கள். பாடலை காது கொடுத்து கேட்க முடியவில்லையே. அன்றே பாடினாரே அருணகிரியார். சந்தம் பாடுறது எப்படி தெரியுமா? தத்தகிட 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 தத்தோ, தாளம் வரணும். தத்தகிட 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 தத்தோ, தாளம் கட்ட 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 கட்டன்னு வரணும். தாளம் கட்ட கட்ட கட்டன்னு வருதுல்ல, சொற்கள் மழை என கொட்டணும். தாளம் வருகிறது அதிவேகம், சொற்கள் வந்து விழுகிறது மழை போல. இந்த தாளமும் சொற்களும் சேரும் போது பொருள் விளங்க வேண்டும். அவர் எவ்வளவு பெரிய மகான் பாருங்கள். தத்தகிட 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 தத்தோ, அப்படி வரக்கூடிய அந்த தாளத்திலே சரியாக மழை என வார்த்தைகளை சொருகி முருகனது பெருமைகளை அடுக்கடுக்காக பாடுகிறார். அடுக்கடுக்காக. பேச தெரியாத குழந்தை இருக்கிறதா? உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தை ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களா? திருப்புகழின் முதலாம் பாடலை மட்டும் சொல்லிக் கொடுங்கள் போதும். இந்த உலகத்தின் மிகச்சிறந்த ஞானியாக அவன் வருவான், அவள் வருவாள். பேச தெரியா குழந்தைக்கு பேச்சு மட்டுமல்ல, உலகத்தின் அனைத்து ஞானத்தையும் வழங்கக்கூடிய பரம்பொருள் கருத்துக்கள் திருப்புகழிலே உண்டு. அப்ப அருணகிரியார் கேட்கிறாரு, முத்து அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்து கொடுக்கிறார் இறைவன். அருணகிரியார் ரொம்ப அழகா பாடி முடிச்சிட்டார். பாடி முடிச்சுட்டு ஒவ்வொரு பாடல் பாடி முடித்ததுக்கு அப்புறம் சமம் போன்ற நிஷ்டையிலே இருப்பார். இப்ப இறைவன் கிட்ட கேட்கிறார், எனக்கு ஏதாவது ஞான உபதேசம் பண்ணுப்பா அப்படின்னு. இவ்வளவு பணிவு பாருங்க. நம்ம கிட்டலாம் அந்த பணிவே கிடையாது. நான் மிக பெரும் ஆள், இந்த ஏரியால என்ன போல அறிவாளி கிடையாது, என்னை போன்ற அறிவு கிடையாது, என்னை போன்ற பக்தி கிடையாது. நான் 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 அப்படின்னு ஆணவ பேய் குடிச்சு தெரியும். நம்ம அவரோட பக்தியை பாருங்கள், அவரோட பக்தியை பாருங்கள், எவ்வளவு பெரிய பக்தி என்று. அவர் இறைவன் கிட்ட ஞான ஆயுதத்தினால் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தையே எழுத பெற்றவர், முத்து அப்படின்ற வார்த்தையை எடுத்து கொடுத்த மிக பெரும் பேரு பெற்றவர். இவ்வளவு பெற்ற பின்னும் பணிவா போய் இறைவன்கிட்ட கேட்கிறாரு, இந்த நாய்க்கு ஒரு ஞான உபதேசம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். இறைவன் பார்க்கிறார், ஞான உபதேசம் தானே, இங்க வா வா அருணகிரி பக்கத்துல வா அப்படின்றார். பக்கத்துல போற அருணகிரியின் தோள் மேல் கைகளை போட்டு தோழனை போல் சும்மா இரு, அவ்வளவுதான் மறைச்சிட்ட, சும்மா இரு. இவருக்கு ஒண்ணு புரியல. ஏன்பா, ஒரு அட்டங்க யோகத்தை எனக்கு பழக சொல்லி இருக்கலாம், இல்ல ஏதாவது தவம் தியானம் அல்லது குண்டலினி யோகம் இப்படி ஏதாவது ஒண்ணு எனக்கு சொல்லி இருக்கலாம். என்னுடைய ஆன்ம ஆற்றலை பெருக்க அது வழிவகையா இருந்திருக்கும். எதுவுமே இல்லாம சும்மா இருன்னு சொல்லிட்டு போறியே, சும்மா இருந்ததெல்லாம் ஒரு பெரிய வேலையா? சும்மா இருக்கிறேன்னா அவ்வளவு எளிமையா? நம்மளால சும்மா இருக்க முடியுமா? நம்ம ரொம்ப தான் சொல்றோம், உனக்கு என்னப்பா நீ சும்மா இருக்க. சும்மா இருத்தல் என்பது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. சும்மா நம்ம சும்மா இருக்க முடியாது, அது ரொம்ப கடினம். பரபரப்பா ஓடலாம், பைத்தியக்காரன் போல சுத்தலாம், வாயில் வருவதையெல்லாம் பேசி திரியலாம். ஆனால் சும்மா இருப்பதுன்றது ரொம்ப கடினம். அது ஒரு ஆயுள் தண்டனை போல. அப்போ இறைவன் அவர்கிட்ட சொல்ற, சும்மா இரு. இவர்
சும்மா இருன்னு கடவுள் சொல்லிட்டு போயிருக்காரு. சும்மா இருக்கிறதா என்னப்பா, நீ தான் இந்த ஊர்லயே பெரிய ஆளுன்னு சொல்ற, சும்மா இருக்கிறதா என்ன அப்படின்னு போய் கேட்கணும். அதுக்கு அவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்களை எல்லாம் சொல்றாங்க. அருணகிரிக்கு தெளிவாக புரிந்து விட்டது. நீ சும்மா இருப்பா, நீ சொல்ற விளக்கம் அவர் சொன்னதுக்கு சம்பந்தமே இல்லை, நீ முதல்ல சும்மா இரு அப்படின்ட்டு போறாரு. ரொம்ப சிரமப்படுறாரு. அவரால் சும்மா இருக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க போறார், இங்க போறார், என்னென்னவோ பண்ணி பார்க்கிறார். அரை நிமிட நேரம் அவரால் சும்மா இருக்க முடியல. அரை நிமிட நேரம் அவரால் சும்மா இருக்க முடியல. மிக உயர்ந்த சொற்பொழிவாளர் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க அடிக்கடி. அந்த கதையில சொல்லுவாங்க, ஒரு கொழுத்த நரி இருந்துச்சான். கொழுத்த நரி இருந்துச்சான். கதை கேட்பது எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. கொழுத்த நரி. அந்த நரி என்ன பண்ணுச்சான், எப்பவுமே நரிக்கு வந்து குறுக்கு புத்தி தான், கொஞ்சம் எல்லாமே குறுக்கு வழியில தான் சிந்திக்கும். அப்போ அந்த நரி வந்து ஒரு இடத்துல நின்று திட்டம் போட்டுட்டு இருக்கு. யாரை என்ன பண்ணலாம், அடுத்த வேளை உணவுக்கு யாரை சதி போட்டு நம்ம அந்த உணவை எடுக்கலாம், எங்க போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டு இருக்கு. திட்டம் போட்டு இருக்கிறப்பே அதற்கு பின்னால் ஒரு உருமல் சத்தம் போல கேட்குது. என்ன சத்தம்? உருமல் சத்தம். கேட்ட உடனே நரி என்ன பண்ணிருச்சு, மெதுவா இப்படி திரும்பி பார்க்குது. அதுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மெதுவா இப்படி திரும்பி பார்க்குது. பெரிய சிங்கம், கொலை பசி கர்ஜனையோடு வாயை குழந்து கொண்டு நிற்குது. ஆனா சிங்கம் கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, சிக்கணும்னா சாடிச்சிடமே நம்மள அப்படின்னு நரி பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓட ஆரம்பிச்சிருச்சு. நரி போகுது, பசியில சிங்கம் துரத்துது, உயிரை காப்பாற்ற நரி ஓடுது, சிங்கம் துரத்துது. சிங்கம் நரிக்கு மிக அருகாமையே வந்துருச்சு. இப்ப நரிக்கு பயம், சிக்கனம், அவ்வளவுதான், எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் அப்படின்னு அதோட கூர்மையான மூளையை செதுக்கி திரும்பி பார்க்குது. அதோடைய கண் அதுக்கு ஒரு இடத்தை காமிச்சு கொடுக்குது. அங்க ஒரு சின்ன குகை மாதிரி ஒரு பள்ளம் போன்ற ஒரு ஓட்டை பொந்து போன்ற அமைப்பு இருக்கு. அதுக்குள்ள நரி போயிடலாம், ஆனா சிங்கம் போக முடியாது. நரி எப்படி தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு அந்த குகைக்குள்ள ஓடி போயிடுச்சு. குகையில ஒரு பொந்து மாதிரியான சின்ன அமைப்பு, அதுக்குள்ள ஓடி போயிடுச்சு. சிங்கத்துக்கு பசி. சிங்கம் அந்த பசி நேரத்திலும் கூட ஒரு கணம் யோசிக்குது, இது போயிருக்கிறது ஒன்றும் பெரிய குகை கிடையாது, இது ஒரு குட்டி பொந்து தான், அதுக்குள்ள அது நிமிர்ந்து உட்கார கூட முடியாது, எப்படியும் இது வெளியில வந்துதான் ஆகணும். அப்படி வெளியில வர்றப்ப இது நம்ம கிட்ட இது சிக்கியே ஆகும் அப்படின்னு அது முடிவு பண்ணிடுச்சு. இன்னைக்கு நமக்கு மதிய சாப்பாடு இந்த நரி தான் அப்படின்னு சிங்கம் அந்த பொந்தின் வாசல்ல அப்படியே உட்கார்ந்துருக்கு. என்ன ஆனாலும் சரி பார்த்துருவோம் அப்படின்னு. இப்போ நரி உள்ள இருக்கு, உசுறு பயம், மதிய நேரம் பசி வேற, தப்பிக்கணும். இப்ப அதை என்ன செய்யுது, யோசிக்குது. தன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்குது. ஏன்னா இங்க பேச்சு துணைக்கு ஆள் இல்லைல்ல, ஏதாவது பண்ணணும்ல. அதனால தன்னுடைய அங்கங்கள் ஒவ்வொன்று கிட்டையா பேசுது. முதல்ல காளை கிட்ட பேசுது. ஏ காளை, சொல்லுங்க தலைவரே, நான் இங்க போய் சிங்கத்திட்ட சிக்கி நின்று உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தனே, நீ எனக்கு ஏதாவது உதவி செஞ்சியா? நான் தானே தலைவரே உங்களை கால் கடுக்க சுமந்து கொண்டுட்டு வந்தேன். ஆமா இல்ல, நீ தானே என்னை சுமந்து வந்த. அப்ப நான் உன்னை ஒன்றும் செய்யலை, என் பக்கத்துலயே வச்சுட்டேன். அடுத்து காது கிட்ட கேட்கிறேன், காதை உடனே நீ ஏதாவது எனக்கு உதவி செஞ்சியா நான் தர்ம சங்கடமான நிலையில இருக்கிறப்ப? என்ன மகாபிரபு, நான் தானே அந்த சத்தத்தை கேட்டு உங்களை அலர்ட் பண்ணேன். நான் அந்த சத்தத்தை கேட்கலாம், நீங்க சிக்கி இந்நேரம் மதிய உணவா முடிஞ்சு போயிருப்பீங்களே. ஆமா இல்ல, நீ தானே எனக்கு எச்சரிக்கை பண்ணி விடுத்தாய், நான் ஒன்னையும் ஒண்ணு செய்ய. ஏ கண்ணே, நீ என்ன பண்ண? என்ன ராசா, நான் தானே உங்களை அங்க பார்த்து இந்த அருக்கு பொந்து, இந்த பொந்துக்குள்ள போனா தப்பிச்சிடலான்னு உங்க உசுரை கையகப்படுத்தி உங்களை உசுரோட வச்சிருக்கதே நான் தானே. ஆமா இல்ல, அதுவும் சரிதான், நீ தான் எனக்கு உயிர் காமித்தான், உயிர்கான வழியை காமித்த. அப்ப நான் உடனே என் பக்கத்துல வச்சுக்கிறேன். இப்படி ஒவ்வொன்னு கிட்டையா பேசிட்டு வாழை கிட்ட வந்துச்சு நரி. வாழை, நீ என்ன பண்ண? எல்லோரும் என்னை பாதுகாத்தாங்கல்ல, நீ என்ன பண்ண?
வாள் சொன்னுச்சான், அட ஏன் சாமி, எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க, மூக்கு முன்னாடி இருக்கு, கண்ணு முன்னாடி இருக்கு, காது முன்னாடி இருக்கு, தலை முன்னாடி இருக்கு, எல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. அதனால அதெல்லாம் உங்களை எல்லாம் எச்சரிக்கை கொடுத்து கொடுத்து அலர்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து இங்க சேர்த்துருச்சு. நான் உங்களுக்கு பின்னாடியில இருக்கிறேன். சிங்கம் கவுனா என்னெல்லாம் கவ்வும். அதனால நான் அப்படியே வந்து காலுக்கு நடுவுல என் வால் அப்படியே உள்ள சொருகிக்கிட்டு எப்படியாவது தப்பிச்சா போதும் தாண்டி வந்து சேர்ந்துட்டேன். சிங்கத்துக்கு கடும் கோபம், நரிக்கு கடும் கோபம். என்னது, உடல் உறுப்புகள் எல்லாம் என்னை பாதுகாக்கிற அதோட பணியை செய்து நீ மட்டும் ஒன்ன பாதுகாக்கிறதுக்காக என்னுடைய கால்களுக்கு நடுவுல சொருகி கொண்டேன்னு சொல்றியே, சுயநலக்காரா, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த சின்ன பொந்து வழியா வாழை வெளியில நின்றுச்சு. என்ன ஆயிருக்கும்? சிங்கம் இழுத்து கவ்வி கொன்று விட்டது. அன்பர்களே, இந்த கதை எதற்காக தெரியுமா? சும்மா இரு அப்படின்னு இறைவன் பெரிய மௌன உபதேச சம்புவாக சொன்னார். மௌன உபதேச சம்பு, ரொம்ப அழகா சொன்னார். மௌன உபதேசம், சும்மா இரு. சும்மா இருத்தல் எவ்வளவு கடினம் தெரியுமா? என் மூக்கு சும்மா இருக்கும், ஐம்புலன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஞான இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு ஐம்புலனை சொல்றோம். மூக்கு சும்மா இருக்கும், காது பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு கேட்கும். காது சும்மா இருக்கும், வாய் தேவையில்லாத புரணி பேச்சுக்களை பேசும். வாய் கூட சும்மா இருக்கும், இந்த தோல் எவனையாவது போட்டு அடிச்சு வம்புழுக்குமா அப்படின்னு இருக்கும். இப்படி ஒரு உறுப்பு அமைதியாக இருந்தால் மீதி 4 உறுப்புகளும் என்னெல்லாம் செய்யணுமோ அந்த ஆகாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஞானேந்திரியங்களை அடக்கி ஆடுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சும்மா இருத்தல். அப்ப நான் என்னோட 4 புலன்களை அடக்கிட்டேன். ஒரு புலனை நான் வெளியில் விட்டாலும் அந்த ஒரு புலன் அடங்கி இருக்கக்கூடிய 4 புலன்களையும் வெளியே இழுக்கிறோம். அப்படி நம்ம ஒரு புலனை வெளியில விட்டால் கூட நரிக்கு நடந்ததுதான் நமக்கும் நடக்கும். அதைத்தான் இறைவன் மௌன உபதேசமாக சொன்னார், சும்மா இரு. அருணகிரியாரால் சும்மா இருக்க முடியல. அருணகிரி போய் தாங்க முடியல. மனுஷன் சொன்னா புரியுமா அவரோட மனக்கவலை? இது அற்ப மானிடர்கள், அவன் ஞானி. மனிதர்கள்ட்ட சொன்னா புரியுமா? வேகமா ஓடுற, கோவில்ல போய் நின்று சொல்ற, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத, அரை நிமிஷம் கூட இந்த கமலாலயம் ஒரு உடலை சொல்றார். இந்த உயிர் பதுங்க கூடிய ஆலயமான இந்த உடலை அரை நிமிடம் கூட என்னால் சும்மா வச்சிருக்க முடியலையே. நீ சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டியே, என்னால அரை நிமிஷம் சும்மா இருக்க முடியலப்பா. ஞான இந்திரியங்களை என்னால கட்டுப்படுத்த முடியல. கண் ஒரு பக்கம் போகுது, காது ஒரு பக்கம் போகுது, வாய் தேவையில்லாதவற்றை பேசுது, எல்லாமே அதோட வேலையை செய்கிறதை என்னால் அடக்க முடியவில்லையே. நம்ம என்ன செய்வோம்? நாம செய்யற தவறுகளுக்கு யாரை சொல்லுவோம்? அந்த பக்கம் ரேடியோ செட் சத்தமா போட்டாங்க, அதனாலதான் இன்னைக்கு என்னால வழிபாட்டுல சரியா கலந்துக்க முடியல. இந்த பக்கம் அன்னதானத்தை போட்டு பசிய அப்படியே வயிற்ற கிள்ளுது, அவருடைய சாம்பார் வணக்குது. நான் எப்படி சாமி கும்பிடுறது? வாங்க. சுத்தி இருக்கக்கூடிய சூழலை எல்லாம் நாம் குறை கூறுவோம். அருணகிரி சுற்றி இருப்பவற்றை கண்டுகொள்ளவே இல்லை. தன்னுள் இருக்கும் ஆணவத்தை மட்டுமே அவன் சுட்டி காட்டுகிறான். என்ன சொல்ற? அரை நிமிட நேரம் என்னால் அமைதியா இருக்க முடியலையே. நான் எப்படிப்பட்டவன்? தத்தகிட 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 தத்தோம். எப்படி சொல்றாரு? சட கசட மூட மட்டி பவ வினையில் சனித்த தமியன் வினையால் மயக்கம் உருவேனோ. தன்னைத்தானே திட்டிக்கிறார். நான் ஒரு ஜடம், நான் ஒரு சகடை, மூட முட்டா பைய, மட்டி ஒன்னதுக்கு உதவான பாவ வினையால ஜனிச்சு இந்த பிறவி எடுத்து கஷ்டப்படுறேன். தனியன் தாமியன் ஒன்னத்துக்கு ஆகாத சல்லி பயன், என்னால உன்னை நினைக்க முடியலையே முருகா அப்படின்னு சொல்ற. இந்த பணிவு இருக்கு பாருங்கள், அந்த பணிவு தான் அவரை உயர்த்தியது. திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அழுகிறார். இறைவனின் ஆலயத்தை முன்னின்று திரும்ப திரும்ப அழுகிறார். முருகன் பொறுத்து கொள்வானா? ஒரு பாதி அழுதாலே பொறுத்து கொள்ள முடியாத அப்பன் அவன். ஞானி அழுகும் போது பொறுத்து கொள்வானா? உழுக்கிட அருணகிரியார் முருகனை உழுக்கிறார் கேள்விகளால.
எல்லா கடவுளையும் நாம் என்ன செய்வோம்? போற்றி புகழ்வோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. போற்றுவோம், வாழ்த்துவோம். அருணகிரியார் திட்டார், அவரையும் திட்டிக்கிறாரு, தன்னையும் திட்டிக்கிறார். நான் ஒரு முட்டா பையனா இருக்கேன், இந்த முட்டா பையனை நீ ஒரு ஆளா நினைச்சு வச்சிருக்கேன், வந்து நிக்க கூடாதா அப்படின்னு இறைவனையும் திட்டிக் கொள்கிறார், தன்னையும் திட்டிக்கிறார், உழுக்குகிறார் கேள்வியால. அவர் பக்தியை பார்த்து உருகி போன முருகன் ஓடி வந்து அப்படியே பாடல்களை அவர் நாவிலே கொட்டுகிறார். அன்றைக்கு கொட்ட ஆரம்பித்த அந்த சந்த மழை அவரை போல் யாருக்குமே கிடைக்கவில்லை நண்பர்களே. இதுவரை யாருமே அவரை போல் மழையாக சந்தத்தை கொட்டி தீர்க்கவில்லை. அத்தனை அழகான பாடல்கள். இந்த திருப்புகழை பாடினால் நமக்கு என்ன நடக்கும்? நீங்க எல்லாம் கேட்கலாம், திருப்புகழ் 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 அப்படின்னு எல்லாரும் சொல்லுகிறார்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் எல்லோரும் அறிவிற் சிறந்த அடியார் பெருமக்கள். என்னை போன்ற நாயினும் கடையேனாகிய அடிமைக்காக எனக்கு நானே நான் திரும்ப அது ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். திருப்புகழை பாடுவதால என்ன நடக்கும்? திருப்புகழ் நமக்கு என்ன தரும்? அருணகிரியார் சொல்றார், நினைத்தது அளிக்கும், மனத்தையும் உருக்கும், பிறவாமல் நிசிக்கரு அறுக்கும். பின்னாடி இருந்து சகோதரி சொல்றாங்க, தெரியுதா நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அடியார் பெருமக்கள்னு. நினைத்தது அளிக்கும், மனத்தினை உருக்கும். வள்ளி கணவன் பெயரை வழிபோக்கன் சொன்னால் கூட உள்ளம் குழையுதடி. சாதம் குழையும் பார்த்திருக்கீங்க, குழைஞ்ச சாதம் வயிற்றுக்கு நல்லது. வள்ளி கணவன் பெயரை சொன்னால் மனதுக்கு நல்லது. மனசடி குழைச்சிருமா. உள்ளம் குழையுதடி கிளியே ஊனும் உருகுதடி, அப்படி உருக்குமா. எது? திருப்புகழ். பாட பாட வாய் மணக்கும். வேற என்ன சொல்ற? பிறவாமல் நிசைக்காரு அறுக்கும். இதுதான் நமக்கு தேவை. உள்ளம் உருகுது, ஊன் உருகுது, அதெல்லாம் விடுங்க. நம்மளை போல் பாவிகளுக்கு இதுதான் வேணும். என்ன வேணும்? பிறவாமல் நிசிக்கரு அறுக்கும். அதானே நம்ம பிரச்சனையே. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தும் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன். நான் இனி பிறக்கிறதுக்கு ஒரு பிறப்பும் மிச்சம் இல்லை. இந்த பிறவின்ற கடல்ல, இந்த கசடல, இந்த மலத்துல மீண்டும் 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 விழுகிறேனே. எத்தனை எத்தனை அப்பன், எத்தனை எத்தனை அம்மை, எத்தனை எத்தனை குழந்தைகள், எத்தனை எத்தனை மனைவி, என்ன வாழ்க்கை இது? அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கனே செக்கு மாடு மாதிரி. இந்த பிறவி பெருங்கடலை நம்ம நீந்தி கடக்க வேணாமா? பரம்பொருளின் பாதத்திலே நாம் அமர வேண்டாமா? அந்த பர ஞானத்தை நம் அள்ளி பருக வேண்டாமா? அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? நிசிக்கர அறுக்கணும். இதுக்கு மேல எனக்கு பிறப்பே வேணாம் அப்பா சாமி, என்னோட பிறவியை அறுத்து விடு. செல்வ சிவபுரத்தில் உள்ளார், இந்த சிவபுரத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிரு. எனக்கு வேணாப்பா இந்த பிறப்பு. அதை எது கொடுக்கும்? திருப்புகழ் கொடுக்கும். திருப்புகழ் மொத்த பாடல்களையும் நீங்கள் பாட வேண்டாம். ஒற்றை பாடல், ஒற்றை வரி பாடினாலே போதும். பிறவியை வேரோடு அறுக்கும், நிசிக்காது அறுக்கும். வேற என்ன செய்யும் திருப்புகழ்? திருப்புகழை பாடினா வேற என்ன கிடைக்கும்? இப்ப எல்லாருமே நம்ம எல்லாரும் எதால பீடிக்கப்பட்டிருக்கிறோம்? என்ன வியாதியே தெரியாத வியாதிகளால பீடிக்கப்பட்டிருக்கிறோம். பிணி, நோயின்னு கூட சொல்லக்கூடாது. பிணி, தீரா பிணி. நோயினா மருந்து உண்டு, பிணிக்கு மருந்து இல்லை. அதனாலதான் வள்ளலார் சொல்வார், பசி பிணி அப்படிம்பார். எம்முட அல்ல உள்ள கொட்டினாலும் அந்த பிணி போகுதா? அடுத்த வேளை பசிக்குதே, காலையில சாப்பிடுறோம், மதியம் சாப்பிடுகிறோம், மாலை சிற்றுண்டி, இரவு உணவு, இவ்வளவு சாப்பிட்டும் நடு நிசியில் கூட இந்த பிணி தீராமல் எதையாவது பொறிக்க சொல்கிறதே. பசி பிணி, தீரா பிணி. அப்ப திருப்புகழ் பாடினால் வேற என்ன
இருக்கிறார். அப்ப திருப்புகழை பாடினால் நோய் நீங்கும். நோய் நீங்கிருச்சு, வேற ஏதாவது எனக்கு நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். என்ன நல்லது நடக்கும்? நம்ம எல்லாரும் அடிக்கடி நினைப்போம், எல்லாரும் வர்ற எல்லாரும் சொல்றாங்க திருப்புகழ் பாடினா அப்படி இருக்கும், திருப்புகழ் பாடினா இப்படி இருக்கும். ஆனா எனக்கு வீட்டை சுத்தி சூனியக்காரங்களா இருக்காங்களே, நான் என்ன செயல் செய்தாலும் தடை வருகிறது. ஏளன பேச்சுக்களை கேட்கிறேன், நக்கல், கேலி, நையாண்டி, கிண்டல். என்னால் ஒரு காரியத்தை எடுத்து முடிக்க முடியவில்லை. அவர்களுக்கு அருணகிரியார் சொல்றார், திருப்புகழ் ஞான ஆயுதம். சாதாரண ஆயுதம் இல்லை. என்ன ஆயுதம்? ஞான ஆயுதம். இந்த ஞான ஆயுதம் எப்படி காக்குமாம் நம்மை? சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும், சினமாக சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம். யாம் நெருப்பு. யாருக்கு நெருப்பு? உங்க மேல கோபப்படுறாங்களா? 2 திருப்புகழ் வரிய அவர்களுக்கு நேராக நின்று சொல்லுங்கள், அந்த நெருப்பு அவர்களை சுட்டு விடும். உங்களை யாராவது பழிக்கிறார்களா? கோபம் கொண்டு உங்களுக்கு பகைவராய் இருக்கிறார்களா? உங்களுக்கு நிறைய சதி செய்கிறார்களா? தொழிலே உங்களுக்கு எதிரியாய் இருக்கிறார்களா? அக்கம் பக்கத்திலே சுற்றத்தவர்களாய் இருந்தும் உங்களுக்கு அவர்கள் உற்றோர்களாய் இல்லாமல் உங்களை துன்பப்படுத்துறாங்களா? சங்கடப்படுத்துறாங்களா? சைவ சின்னத்தை அணிந்து கொள்ளுங்கள். நெற்றியிலே விபூதி, கழுத்திலே உருத்திராக்கம், நாவிலே திருப்புகழ், 2 வரி பாடுங்கள். நெருப்பென்று அறிவோம். யாம் நெருப்பாவே உங்களை சுட்டு பொசுக்கிருமா. இதற்கு மேல் என்ன வேண்டும்? திருப்புகழால். திருப்புகழ் படித்தால் நோய் நீங்குகிறது, திருப்புகழ் படித்தால் ஞானம் பெருகுகிறது, திருப்புகழ் படித்தால் பகை நீங்குகிறது. ஆக திருப்புகழ் எல்லாம் தரும். அப்பேற்பட்ட அருணகிரியாரே திருப்புகழை பாடும் அனைத்து பாடல்களிலும், 3/4 பாடல்கள்ல அவர் கேட்கிறது எதை கேட்கிறார்? காம குரோதம் என் மனசை விட்டு அழிய. காம குரோதம் என் மனசை விட்டு அழிய. சிற்றின்பத்திலே பீடிக்கப்பட்டிருக்கிறோமே, மிகப்பெரிய பேரின்பம் உள்ளே கொவ்வை செவ்வாயில் குளித்த சிறுப்புடன். எவ்வளவு அழகான மூர்த்தம் உங்களுடைய திருக்கோவிலின் மூர்த்தம். பார்க்கும் போதே பரவசமாகிறது. நீங்கள் அத்தனை பேரும் கொடுத்து வைக்கிறவர்கள். இந்த பக்கம் வரகுணேஸ்வரர் அப்படியே அருள் வெள்ளமா காட்சி தர்றார். அந்த குருக்கள் அழகா அலங்காரம் பண்ணிட்டார் பாருங்க. நான் இறைவனை பார்த்து விட்டு, இறைவனை மிக அழகாக அந்த அலங்காரம் செய்த குருக்கள் மூலமாக இறைவனை ஒரு முறை தரிசித்தேன். அவ்வளவு அழகா அலங்காரம். அந்த வாணி போட்டிருக்காரு பாருங்க, எம்பெருமானுக்கு அழகே அந்த கொவ்வை செவ்வாய் தான். அந்த வாய் என்ன செய்யுமா? இங்க வா வா அப்படின்னு நம்மளை கூப்பிடுமா. எப்படி கூப்பிடும்? கோபமா கூப்பிடாது. அவர் ருத்ரன். பக்தர்களை பார்க்கும்போது கோபமே பட மாட்டாராம். அப்படி இந்த கொவ்வை செவ்வாயில் அந்த குடித்த புன் சிரிப்பு பெருசு. கத்தி சிரிக்கிறதுல, கத்தி சிரிச்சா பயந்துரும். இப்ப நம்ம எல்லாரும் போய் வரகுணேஸ்வரர் முன்னாடி நிக்கிறோம். நம்மளை பார்த்த உடனே குருநாதர் ஐயா போய் நிக்கிறார். பார்த்த உடனே இறைவன் அப்படியே காட்சி கொடுத்து நல்ல வாய்விட்ட அப்படின்னு சிரிச்சா நமக்கே உள்ளூர் ஒரு அச்சம் வரும்ல. இந்த அச்சத்தை கூட அவர் கொடுக்க மாட்டாராம். புன் சிரிப்பு அவ்வளவு அழகா இருக்காரு உள்ள. இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறேன், அம்பாள் தாட்சாயினியாக, கருணாம்பிகையாக. எவ்வளவு அற்புதமான பேர், காம கோடீஸ்வரி. நீங்கள் எல்லோரும் பரம செல்வந்தர்கள். இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் நித்திய செல்வர்கள். நாங்கள் எல்லாரும் அழியக்கூடிய செல்வத்தின் பின்னே ஓடுகிறோம். நீங்கள் நித்திய செல்வமாகிய கோடீஸ்வரியோடு இருக்கிறீர்கள். பாக்கியசாலிகள் நீங்கள். அவ்வளவு அழகு. வெளியில ஒண்ணு, இந்த திருக்கோவிலுடைய தல மரம் ரொம்ப ஆதி மரங்க. சிவபெருமானுக்கு பிடித்த மரம் கொன்றை மரம், சரக்கொன்றை. என் அப்பன் காளீசனுக்கு அவ்வளவு பிடிக்கும். இந்த கொன்றை மரத்தை பத்தி திருவாசகத்திலே ஒரு பதிகம் உண்டு. கொன்றை மதியமும் கோவில்
பிடிச்ச பூ. நீங்க பாருங்களேன், உண்மையிலேயே உங்களை பார்க்குறப்ப எனக்கு பொறாமையா இருக்குங்க. இறைவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, கொன்றை மலர் பிடிக்கும், தூய உள்ளம் பிடிக்கும், அடியார்களை பிடிக்கும், அனைத்துமாக நீங்க இருக்கீங்க. அழகான பதி. அப்ப இந்த முருகனை நம்ம ஏன் இவ்வளவு உயர்வா சொல்றோம்? முருகன் 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 ஏன் நம்ம உருகி தவிக்கிறோம்? முருகன்ல வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து மூன்றுமே இருக்கு. இந்த மூன்று எழுத்துக்களோடு சேர்ந்து உகரம் சேர்ந்து முருகு என்று வருகிறது. முருகு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். முருகு அப்படின்னா இளமை அப்படின்னு அர்த்தம். முருகு அப்படின்னா ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். என்ன ஆற்றல்? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி, மூன்று சக்தியும் சேர்ந்த ஒரு ஞான முருகன். இந்த முருகன் இருக்கானே ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். இத்தனை நாள் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், ஏன் அவனுக்கு ஆறுமுகம் அப்படின்னு ஒரு பெயர், வேற ஏதாவது பேர் இருந்திருக்காங்க, ஆறுமுகம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? சிவபெருமானுக்கு 5 முகம் உண்டு. ஈசானம், தத்புருஷம், வாமதேயம், அகோரம், சத்யோஜாதம் அப்படின்னு 5 பெயர் உண்டு முருகனுக்கு, சிவபெருமானுக்கு. சிவபெருமானுக்கு அந்த 5 முகம் நம்ம பாரு எல்லாருக்கும் தெரியும். ஞானிகளுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய ஒரு முகம் உண்டு, அதுதான் அதோ முகம். அந்த அதோ முகம் ஈசனின் 5 முகத்தோடு சேர்ந்து 6 ஞான ஒளி பிளம்புகளாக புறப்படுத்தது பூமியிலே. எதற்காக? சூரபத்மனை அழிப்பதற்காக. அந்த 6 ஒளி பிளம்பையும் பார்வதி தேவி தன் ஞானத்தால், ஞான சக்தியால் அப்படியே இழுத்து அணைத்துக் கொள்கிறார். எல்லாம் ஒன்றிணைந்தது, கந்தன் உருவானான். கந்தன் அப்படின்னா ஒன்றிணைதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈசன் வேறு, முருகன் வேறு அல்ல. அதனால்தான் என் உள்ளுணர்வு என்னவோ, நீ அப்பனை மட்டுமே பேசுகிறாயே, அப்பனுக்கும் பாடம் சொன்ன சுப்பனையும் போய் பேசு அப்படின்னு இந்த பிரபஞ்சம் என்னை அனுப்பியிருக்கு. ஈசன் வேறு, முருகன் வேறு அல்ல. இவ்வளவு நேரம் எதையோ பற்றி சிந்தித்தோம். தலைப்புக்குள்ள வருவோமா? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருணகிரியார் முதலிலே திருப்புகழை பாடுகிறார். இந்த பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, பெட்ரோலியம், இந்த பெட்ரோலியத்தை பூமியிலிருந்து எடுக்கும் போது இந்த பெட்ரோலியம் உருவாக பல மில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும். அது ஒரு படிம எரிபொருள். பல மில்லியன் ஆண்டுகள் ஒரு படிம பொருள் அங்கே இருந்து அது படிந்து 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 பல மில்லியன் ஆண்டுகள் கழித்துதான் பெட்ரோலியம் கிடைக்கும். இந்த பெட்ரோலியத்தை சுத்திகரிச்சாதான் நம்ம பயன்படுத்துகிற பெட்ரோல், டீசல் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ பெட்ரோலியத்தை சுத்திகரிக்கும் போது முதலிலே ஒரு மழை கொட்டும், அதான் பெட்ரோல். மிக வேகமான எரிபொருள். இந்த சிற்றடிமை நான் நினைத்துக் கொள்கிறேன், அருணகிரியார் திருப்புகழை முதல் சுத்திகரிப்பிலே ஒரு கடலை போல கொடுத்து விட்டார். இதில் நாம் மூழ்கி துளைத்து பிறவி பெருங்கடலை அறுக்க வேண்டும். தவறிவிட்டோமா? அடுத்ததாக 2வது சுத்திகரிப்பு, இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் இன்னும் திண்ணமாக தீர்க்கமாக அடுத்த சுத்திகரிப்பு. அப்படி அருணகிரியார் கொடுத்ததுதான் கந்தர் அலங்காரம், 100 பாடல்கள். அதிலும் பிழைக்க நாம் தவறிவிட்டோமா? மந்திர சொற்களாக கொடுக்கிறார். 51 அட்சரங்கள், 51 அட்சரங்கள், எல்லாமே எதுகை இயைபு அமைந்த பாடல்கள். எதுகை அப்படின்னா என்ன? குருவாய், உருவாய். அந்த ரூ ரூ ரூன் முடிதா 2ஆம் எழுத்து ஒன்று போல வருதா? கந்தர் அனுபூதியை பாருங்கள். எல்லா பாடல்களிலுமே அடுத்தடுத்த அடியில் 2வது எழுத்து ஒன்று போல் வரும். 2வது எழுத்து ஒன்று போல் இருந்தால் எதுகை. சந்தன் கவிதை அதில் எதுகை வேறு. எவ்வளவு அழகான பாடல்கள் தெரியுமா? 51 பாடல்களும் அன்பர்களே 51 மந்திர அட்சரங்கள். இறைவனை நாம் குகன் 2 பாடல்களை மட்டும் சிந்தித்தாலே என்னுடைய தலைப்பு நிறைவாகிவிடும்.
2 பாடல்களை மட்டும் சிந்திப்போம். அடுத்த முறை அடுத்த 2 பாடல்கள். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக காளையார் கோவிலிலே மகா சிவராத்திரி நன்னாளிலே திருவாசக தேன் அப்படின்ற அந்த தேன் கடலிலே 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு துளியாக மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம், இதெல்லாம் கடல். இந்த கடலிலே துளியிலே ஒரு பங்காய் 2 பாடல்களை என்று சிந்திப்போம். இறைவன் அருள் செய்தால், இறைவனின் பெருங்கருணை இருந்தால் நிச்சயமாக அடுத்த முறை அடுத்த 2 பாடல்களை சிந்திப்போம். என்ன சொல்ற பாடல் எப்படி ஆரம்பிக்கிறது? அனுபூதி அப்படின்னா என்ன? அனுபவம் என்றால் அனுபவம். என்ன அனுபவம்? நமக்கெல்லாம் கிடைக்கிற அனுபவம் அந்த அனுபவமா? மாச கடைசியில ஒரு அனுபவம் கிடைக்குது, மாசம் முதல் தேதியில ஒரு அனுபவம் கிடைக்குது, பணம் இருந்தால் ஒரு அனுபவம், பணம் இல்லை என்றால் ஒரு அனுபவம், உயர்ந்தோர் என்றால் ஒரு அனுபவம், தாழ்ந்தோர் என்றால் ஒரு அனுபவம், ஏழைக்கு ஒரு அனுபவம், பணக்காரனுக்கு ஒரு அனுபவம். இதெல்லாம் அனுபவம். இது சிற்றின்ப அனுபவம், தேவையில்லாத அனுபவம். இதை வைத்து நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தவனை ஏமாத்த வேணா முடியும். இந்த அனுபவம் தேவையில்லை. அருணகிரியாருக்கு அனுபவம் கிடைத்தது. என்ன அனுபவம் கிடைத்தது? பூதியாய், செல்வமாய் அது கிடைத்தது. என்ன செல்வம்? இறை அனுபவம் கிடைத்தது. மிகப்பெரிய, எந்த ஒரு அருளாளருக்கும் கிடைக்காத பெரும் அனுபவமாக அந்த இறை அனுபவம் கிடைத்தது. அதனால்தான் கௌமார சன்மார்க்கத்திலே அருணகிரியார் தலைகுருவாக போற்றி பாதுகாக்கப்படுகிறார். அருணகிரியாரை போல ஒரு மனிதன் முன்னும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. கிருபானந்த வாரியாரை போல முன்னும் ஒரு சொற்பொழிவாளன் கிடையாது, இனியும் ஒரு சொற்பொழிவாளர் கிடையாது. அப்படி மிக ஆழ்ந்த இறை அனுபவத்தை பெற்றார். எப்படி பெற்றார்? அனுபூதியாக பெற்றார். பூதி என்றால் செல்வம். அப்படி அனுபூதியாக பெற்றார். இறைவன், இந்த ஒரு சின்ன கருத்தை சிந்திச்சுட்டு போவோம். இறைவனுக்கும் 18 அப்படின்ற எண்ணுக்கும் மிக தொடர்பு உண்டு. அது என்ன 18 அப்படின்ற எண்? கனக விஜயனை தலையை அழிப்பதற்கு சேரன் செங்குட்டுவனுக்கு 18 நாளிகை தேவைப்பட்டது. போர் நடக்குது. சேரன் செங்குட்டுவனுக்கும் கனக விஜயனுக்கும் போர் நடக்குது. சேரன் செங்குட்டுவன் கனக விஜயனை அழிப்பதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்பட்டுச்சு? வெறும் 18 நாளிகை தான். ராவணன் அப்படின்ற பெண்ணாசை பிடித்த மிகப்பெரும் அசுரனை அழிப்பதற்கு 18 மாதம் தேவைப்பட்டது. பாண்டவர்கள் 100 பேர் கொண்ட கௌரவர்களை அழிப்பதற்கு 18 நாட்கள் தேவைப்பட்டது. ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை அழிப்பதற்கு எவ்வளவு நாள் தேவைப்பட்டது? 18 நாளிகை. ராமன் எனும் அவதார புருஷன் ராவணனை அழிப்பதற்கு 18 மாதம் தேவைப்பட்டது. பாண்டவர்கள் கௌரவர்களை அழிப்பதற்கு 18 நாட்கள் தேவைப்பட்டது. முருகப்பெருமானுக்கு சூரபத்மனை அழிப்பதற்கு 18 ஆண்டுகள் தேவைப்பட்டது. யோசியுங்கள் நண்பர்களே, ஒரு அசுரனை அழிப்பதற்கு இந்த உலகத்தையே தோற்றுவித்த ஞான குருவாகிய ஞான வடிவம் ஞான ஸ்கந்தனுக்கு 18 ஆண்டுகள் தேவைப்பட்டது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு அசுரன் தானே, டம்ப விட்டா போதுமே, செத்து போயிடுவானே, இவன் இறைவன், அவன் அசுரன், இவனை அழிப்பதற்கு எதற்கு 18 ஆண்டுகள்? ஏன் 18 ஆண்டுகள் தேவைப்பட்டது தெரியுமா? சூரபத்மன் போருக்கு வரான், பெரும் மாய படைகளோட வரான். அவன் மாயத்தில் சிறந்தவன், சித்துக்கள் அறிந்தவன், மாயாஜாலம் செய்தது அவன் பெரிய ஆள். மாய படையோட இங்கிருந்து வரான். இந்த பக்கம் நம்பெருமான் எம்பெருமான் நம்ம எல்லோருக்கும் அருளாளன் முருகன் ஸ்கந்தனாக குழந்தையாக ஞான குழந்தையா வர்றார்.
பின்னாடி ஞான ஒளி. அப்ப இறைவனை பார்த்து அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அட சின்ன பையன், நீயா எனக்கு எதிராக போர் புரிய வந்திருக்க? அசட்டு பையனே, வா அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்தா, நீ ஓடிப்போ ஓடிப்போ, நீலாம் என்னை அழிக்க முடியாது, நான் சிவபெருமானிடமே வரம் வாங்கிடுவேன், என்ன ஒன்ன மாதிரி ஆளாலாம் அழிக்க, ஓடிப்போடா சின்ன பையன், அசட்டு பையன், ஓடிப்போ அப்படிங்கிறார். இறைவன் ஆங்காரமாக சிரிக்கவில்லை, அசுரன் ஆங்காரமாக சிரித்தான். இறைவன் ஞானமே அமைதியாய் குருவாய் குருவாய் அமைதியா இருக்கிறார். மெல்ல குறும் புன்னகை. போர் தொடர்ந்து நடக்கிறது. மாதங்கள் கழிந்து ஆண்டுகள் நடக்கிறது. தினம் போர் நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாயாஜாலம் பண்ணுவானா. அங்க போய் மறைஞ்சுக்குவானா, இங்க போய் மறைஞ்சுக்குவானா. இறைவன் போர் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் அவனுக்கு தோணுது, சூரபத்மனுக்கு தோணுது. என்ன தோணுது? சூழுதல் வேண்டும், தாழ்தல் தொழுதிடல் வேண்டும், அங்கை தாழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், ஆளுதல் வேண்டும், தீமை அகன்று நான் இவர்களாகி வாழுதல் வேண்டும், நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே. என்ன சொல்றான்? என்னவோ தெரியல, முன்னாடி இருக்கிற அந்த சின்ன பையனை பாக்குறப்ப அவனை சுத்தி வலம் வர சூழுதல் வேண்டும், அவனை சுத்தி வலம் வரணும்னு தோணுது. அவன் தாள்களை தொட்டு கும்பிடணும்னு தோணுது. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். நான் சொல்லல, கந்த புராணத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அவனை சுத்தி வரணும்னு தோணுது. அவன் கால்களை தொட்டு வணங்கணும்னு தோணுது. என்னுடைய அங்கத்தை அப்படியே கீழே முழு சான் கிடையா அப்படி விழுந்து வணங்கணும்னு தோணுது. அவன் சென்னியை துதிக்கணும்னு தோணுது. அப்படியே அவனை ஆளுதல், அவனை கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுது. தீமை அகன்று எனக்குள்ளே இருக்க கெட்ட எண்ணங்கள்லாம் ஒழிஞ்சு நான் அவர்களாகி விடணும், நான் அவன் பக்கம் போயிடணும்னு தோணுதுப்பா. தோணிக்கொண்டு இருக்கும் போதே இறைவன் அப்படி அவனை மறைச்சு காமிக்கிறார். இதெல்லாம் தோண பண்றார் முன்னாடி நின்ன ஞான குருவா. அப்படி தோன்றுகிற போதே டக்குனு முன் வினை கர்மா அவனை பீடிக்குது. அதனால கடைசியா சொல்றான், நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்று. ஈகோ தடுக்குது, தன் முனைப்பு தடுக்குது. இதெல்லாம் பண்ணலாம். 90% இறைவன் கால விழுந்துட்டேன். ஆனா 10% அவன் மனசுல இருக்க அந்த ஆணவம், மும்மலம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். என்னென்ன? ஆணவம், கண்மம், மாயை. இந்த மும்மலத்திலே ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன் முனைப்பு தடுத்தது மானம் ஒன்றே. அவன மானம் தடுக்குது. அப்படி போயிடாதா சுரபத்மா, போயிடாத அப்படின்னு உள்ள இருந்த ஆணவன் பெரிய ஆள், மாயாஜாலம் நிறைந்தோம், சித்து விளையாட்டுகள் அத்துப்படி உனக்கு. இறைவனிடமே வரம் வாங்கிய வரம் பெற்ற பரம பாக்கியசாலி. இந்த அற்பன் காலில் போய் விடுவதா? கர்மா, கண்மம், முன் வினை. நம்ம செய்யற கண்மம் அப்படின்னா என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய நல்வினை தீவினை ரெண்டுமே கண்மம் தான். கண்மம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம மனசு நினைக்கிறது. அதனாலதான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு அருளாளர்கள் சொல்றாங்க. என்ன எண்ணமோ அதுதான் வாழ்க்கை. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைச்சா நானும் நல்லா இருப்பேன், நீங்க கெட்டு போகணும்னு நினைச்சா நானும் கெட்டு போவேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. நல்லதும் கெட்டதும் எல்லாமே நீ செய்யறதுதான். முன்னே விளைத்ததை பின்னே அறுப்பாய். அப்ப அவனுடைய முன்வினை கர்மா அவனை நினைக்க வைக்குது. தடுத்தது மானம் ஒன்றே. இறைவன் பார்க்கிறார். இவனை உடனே நம்ம ஒண்ணும் பண்ணிடக்கூடாது. அவர்கள் அழித்தது எல்லாம் இறைவனை உணராத அசுரர்களை. ஆனால் முருகன் அழிக்க போவது யார? இறைவனை உணர்ந்து 90% இறைவனை ஆளுதல் கட்டி பிடிச்சு ஒரு பக்தனா மாறிட்டான். பக்தனை போய் கொள்ள முடியுமா? அதனாலதான் அவனுடைய ஆணவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இதயத்திலிருந்து வேற அறுக்கிற அந்த வேற ஆழமா போயிருக்குங்க. ஆணி வேறு மாதிரி ஆழமா அவன் மனசு ஃபுல்லா பரவி கிடக்கு. அந்த முழுமையாக பரவி ஆழமாக ஊன்றிய அந்த ஆணி வேறான ஆணவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறுப்பதற்கு
அழிப்பதற்கு இறைவனுக்கு 18 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அசுரர்களை இறைவர்கள் அழிப்பார்கள், சம்ஹாரம் செய்வார்கள், வதைப்பார்கள். முருகப்பெருமான் மட்டும் சூரபத்மனை ஆட்கொள்கிறார். அப்படியே ஆட்கொண்டு அவரை என்னவாக மாற்றுகிறார்? மயிலும் சேவலுமாக மாற்றிக் கொள்கிறார். ஒன்றை வாகனமாக, ஒன்றை தன் கொடியாக அமைத்துக் கொள்கிறார். எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க. மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய் இவனே. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. குகன் அப்படின்னு ஏங்க சொல்றோம்? ஏன் குகன் அப்படின்னு சொல்றோம்? குகன் அப்படின்னா அவன் குகையிலே இருப்பவன். குமரன், ஏன் குமரன் குமரன் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம்? குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். ஏங்க முருகன் போய் குன்றிலும் மலையிலும் கல்லிலும் ரொம்ப கடினமான இடங்களிலே ஏன் அமர்றான்? அருட்காப்பு ஆரம்பிக்குது கந்தர் அனுமதியிலே. அருட்காப்பிலே அருணகிரியார் சொல்றார், நெஞ்ச கனகல்லும் நிகழ்ந்து உருக. நெஞ்சம் எப்படி இருக்கு? கல்லு மாதிரி இருக்கு. கல்லுல இறைவன் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முன்னோட்டம் வேணும் இல்லையா? நம்ம பக்தனுடைய மனசே கல்லு மாதிரி இருக்கு. இறைவனுடைய ஆசை என்ன? இந்த உயிர் இருக்கக்கூடிய நெஞ்ச கல்லுல நெகிழ்ந்து உருகி தஞ்சத்திலே இறைவன் அமரணும். அப்ப அதுக்கு ஒரு முன்னோட்டம் வேணும் இல்லையா? இறைவன் கல்லுல உட்காரும் போது அவன் பாதம் வலிக்கும் இல்ல. அதனாலதான் முருகன் முன்னோட்டமாக உலகத்திலே இருக்கக்கூடிய குன்றிலெல்லாம் அமர்ந்து முன்னோட்டம் பார்க்கிறான். நான் இந்த பக்தனுடைய இதய கல்லுல போய் அமரணும், பாதம் வலிக்கும். நம்ம ட்ரையல் பாக்குறோம்ல, ரிஹர்சல் பாக்குறோம்ல, அது போல குமரன் மலைகளிலே போய் அமர்ந்து ஒரு ரிஹர்சல் பார்த்து, ஒரு முன்னோட்டம் பார்த்து இந்த நெஞ்ச கல்லுல அமர்றார். முதலடி இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். நெஞ்ச கல்லும் நெகிழ்ந்து உருக. ஆரம்பிக்கும் போது நெஞ்சென்ற, முடிக்கும் போது குகனே அப்படின்னு முடிக்கிறார். 51வது அட்சரத்திலே குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே அப்படின்னு முடிக்கிறார். குகன் அப்படின்னா என்ன? குகையிலே இருக்கக்கூடியவன் குகன். எந்த குகையில இருக்க? நெஞ்சம் அப்படின்ற பக்தனின் குகைக்குள்ளே அவன் அமருகிறான். அதனால் அவனுக்கு பெயர் குகன். அப்ப கல்லாக இருக்கக்கூடிய நம் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மந்திரங்களை உச்சரித்து உச்சரித்து கரைத்து உருக்கி குழைய செய்து கடைசியாக இறைவனே குகனாக இங்க அமர்றார். எப்படி உட்கார்றார்? இறைவனாக உட்காரல, குருவாக அமருகிறார். இறைவன் குருவாக அமரணும் அப்படின்னா கிளியாக அமர்ந்து இறைவனிடத்திலே இருந்து அருணகிரியார் கந்தர் அனுமதியை நமக்கு சொல்றார். கிளியோட குணம் என்ன? சொல்லுவதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. சொல்றமா? அப்போ நாம் இங்கிருந்து திருப்புகளை சொல்ல சொல்ல கிளியாக இருக்கக்கூடிய அருணகிரி அதை முருகனிடத்திலே சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. பார், சாலை கிராமத்திலிருந்து திருச்செந்தூர் பக்தர் பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர் குழு, இந்த அன்பர்கள் எல்லாம் திருப்புகளை பாடுகிறார்களே. 30 வருடங்களாக நாவிழிக்க செவியிழிக்க மனமிழிக்க பாடுகிறார்களே. அவர்களை பார் பார் பார்னு சொல்லுவதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக அருணகிரியார் உங்களுக்காக முருகனின் தோளிலே அமர்ந்து சொல்லுவார். அவர் சொன்னதும் அதை கேட்ட முருகன் உங்களுக்கு அனுபூதியை வாரி வாரி வழங்குவார். அதைத்தான் சொல்றார். எப்படி சொல்லுவார்? உருவாய். முருகன் எப்படி இருக்க? உருவமாய் இருக்க. யாருக்கு உருவமாய் இருக்கிறார்? இருக்கிறார் என்று சொல்லுபவருக்கு இருக்கிறார். அருவாய் இருக்கிறார். அருவம்னா உருவமற்ற. யாருக்கு இருக்கிறார்? எங்கு பார்த்தாலும் இறைவனை தூணிலும் துரும்பிலும் யார் ரசிக்கிறார்களோ, யார் ருசிக்கிறார்களோ, யார் இறைவனுடைய அனுபவத்தை அள்ளி பருகுகிறார்களோ அவர்களுக்கு அரூபமாய் இருக்கிறார். உருவாய், அருவாய், உளராய். இருக்கு அப்படின்றவருக்கு இருக்க. எங்க இருக்கிறார்? உள்ளத்திலே இருக்கிறார். இளதாய் இல்லைன்றாங்க. ஆரம்ப
சொன்னீர்கள் இல்லையா? அவருடைய கொள்கையே கடவுள் மறுப்பு தான். அவருடைய கருணையை பாருங்களேன். உலகாய்னு சொல்ற என்னையும் உங்கள் முன்னே பேச பணித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அருள் பெரும் பாக்கியம்! இலதாய் அப்படின்னு சொன்ன அவரையும் அருணகிரிநாதரை பற்றி பேச பணித்திருக்கிறார். அப்ப உருவாய் இருக்கின்றவங்களுக்கு உருவமாய் இருக்க, இருக்கின்றவங்களுக்கு அருவமாய் இருக்க, உலகாய் இருக்கின்றவங்களுக்கு உள்ளத்துல இருக்க, இலதாய் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவர்களுக்குள்ளே அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? பூவைக்குள்ளே மனம் போல, தேனுக்குள்ளே இனிப்பினை போல அவர் இருந்தும், அதாவது வித்துக்குள்ளே மரம் பொதிந்து இருப்பதை போல தான் இருக்கிறார். ஆனால் இல்லை என்பதை போல மறைத்து இருக்கிறார். என் கணவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இலதாய் இருக்கிறார். வித்துக்குள்ளே மரம் போல, கருத்திற்குள்ளே தீஞ்சுவை போல, மலருக்குள்ளே மனம் போல அவருக்குள்ளே இறைவன் இருக்கிறார். அதனாலதான் இங்க கூப்பிட்டு வந்திருக்கார் இவ்வளவு தூரம். இலதாய், மறுவாய், மலராய். மலராய் இருக்காரு, மலருக்குள்ளே இருக்கக்கூடிய மனமாவும் இருக்கார், மணியாவும் இருக்கார், மணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியாவும் இருக்கார். இறைவன் தெரியும்படியும் இருக்காருங்க. ஒரே ஒரு சூட்சுமத்தை சொல்றார், தெரியும்படியும் இருக்கார். இப்ப நீங்க எல்லாம் எனக்கு தெரியுறீங்க, தெரியாதபடியும் இருக்கார். எப்படி? உங்கள் உலகத்துள்ளே இருந்து என்னை ஆட்கொள்கிறார். அப்ப இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கார். அந்த இறைவனை அருணகிரியார் நமக்கு எப்படிப்பட்டவராக காண்பிக்க விளைகிறார் தெரியுமா? அவர் பெரும் கருணையாளனாக காண்பிக்க விளையல. அவர் பெரிய ஆற்றல் பொருந்தியவனாக அப்படியெல்லாம் நமக்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கவில்லை. அருணகிரியாருக்கு இறைவன் எப்படி குருவாய் இருந்து ஆட்கொண்டானோ அதை போல நம்மளும் இறைவன் குருவாய், குருவாய், அருள்வாய், குகனே என்று இறைவனை நமக்காக குருவாய் வர சொல்லி கிளியாய் இருந்து அவர் பக்கத்திலே கெஞ்சுகிறார். எவ்வளவு பெரிய பெரும் கருணையாளர் பாருங்கள். அவனுக்காக மட்டும் அவன் வணங்கவில்லை இறைவனை. நான் பேர் பெற்றுட்டேன், ஞானாயத்தால் நான் பிரணவ மந்திரத்தை அருளச் செய்த பேரை பெற்று விட்டேன். எனக்கு எல்லாம் சித்தி வர பெற்றது, எல்லா அனுபூதியும் எனக்கு கைவர பெற்றது. இது பத்தாத முருகா, சாலை கிராமத்திலே இருக்கக்கூடிய அடியார் அத்துணை பேர்களுக்கும் நீ வந்து அருள் புரியணும். எப்படி அருள் புரியணும்? குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே அப்படின்னு சொல்ற. நீ சாதாரணமாக வராத, முக்கியம் எது? பதியும் பசுவும் ஒட்டணும். அப்ப எனக்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை புகட்டக்கூடிய குருவாக நீ வருவாய் அப்படின்னு சொல்ற. அன்று சிறந்த மெய்யன்பர்களே, ஆறு முகமானவனாய், பச்சை மயிலேறி நம் இச்சையெல்லாம் அகற்றக்கூடியவனாய், ஞான சொரூபனாய், பன்னிரு தோளும் பன்னிரு கைகளும் கொண்டு நம்ம எல்லாம் அருள் பாலிக்க அபயமாய் காத்து கிடக்கிற அந்த திருச்செந்தில் ஆண்டவன், ஆறு முகத்தோன், நமக்கெல்லாம் ஞானத்தை புகட்டக்கூடியவனே, அருணகிரிநாதனின் குருவான, நமக்கெல்லாம் உருவாய், உளதாய், இளதாய், நம் நெஞ்ச கனகல்லை நெகிழ்ந்து அருளச் செய்கிற முருகப்பெருமானின் பேரருளும் பெரும் கருணையும் எப்போதும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்பி வழியட்டும். இறைவனின் பெரும் கருணை இருந்தால் மீண்டும் அடுத்த வருடம் வந்து இந்த வருடம் 2 கருத்தினை சிந்தித்தது போல அடுத்த வருடமும் நாம் தொடர்ந்து 2 கருத்தினை சிந்திப்போம். குறியீடாக எனக்கு முன்னே இருக்கக்கூடிய அத்துணை மெய்யன்பர் குருக்கள் உள்ளிட்ட இந்த அறநெறி செல்வர்கள் அத்துணை பேரின் திரு போர் பாத கமலங்களை என் தலைமேல் சூட்டி வணங்கி மகிழ்ந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போற்றி, எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கழக திரளே போற்றி, கைலை மலையாளே போற்றி போற்றி. திருக்காம கோடீஸ்வரி சமேத ஸ்ரீ வரகுணேஸ்வரர் பொன்னார் திருவடிகளே போற்றி போற்றி. பேரன்புமிக்க பெரியோர்களே, மெய்யன்பர்களே, பக்த ஒளிகளே, உங்கள் அத்துணை பேர்களின் பாத கமலங்களில்
என் சிரத்தை வைத்து தாழ்த்தி வணங்கி இந்த அற்புதமான வாய்ப்பினை எனக்கு நல்கிய அருள் தொண்டர் பெருமக்களுக்கு எனது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால் இன்று அற்புதமான நாள். அருணகிரிநாதருடைய குரு பூஜை என்பதற்காக அல்ல, இன்று குரு பூர்ணிமா பௌர்ணமி திருநாள். எல்லோரும் அவரவர் மனதிற்கு ஏற்ற வணங்குதலுக்கு ஏற்றவாறு குருமார்களை வைத்திருப்போம். அந்த குருவுக்கு நன்றி கூறி பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான நாள் என்று நாம் கேட்கப்பட்ட பார்க்கப்பட்ட அத்துணை பேர்களும் கொடுத்து வைத்தவர்கள். சிவாய நமக, முருகா வெற்றிவேல் முருகா, சரணம் முருகா என்று சொல்வதற்கும் கொடுப்பனை வேண்டும். ஏதோ ஒரு ஜென்மத்தில் நாம் புண்ணியம் செய்திருந்தால் அந்த வார்த்தையை நாம் சொல்லுவதற்கான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இப்பேற்பட்ட சிறிய ஒரு கிராமத்தில் புல்லும் புதரும் கூண்டு கிடந்த இந்த சிவாலயத்தில் இறைவனுடைய திருமேனி எவ்வளவு பெரியது பார்த்தீர்களா? நான் சிறுமலையாக இருக்கிற போது பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் வந்து நீண்ட காலம் அது. எப்படா சுண்டல் கொடுப்பாங்க, சீக்கிரம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம், எப்படா பொங்கல் கொடுப்பாங்க சாப்பிட்டு போகலாம், தூங்கி தூங்கி வலித்த காலம்லாம் இருக்கிறது. நெடுக போகும்போது முருகன் அடிமை ஒரு 15 பேரை வைத்து ஏதோ முற்றோதல் சொல்லி ஒதுக்கிட்டு இருப்பார். என்னையா போட்டு கால் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுட்டே போவேன். கிண்டல் செய்திருக்கிறோம், கேலி செய்திருக்கிறோம். நம்மளுடைய அறியாமை. இறைவன் ஒருவரை எப்போது ஆட்கொள்வார் என்பது யாருக்குமே தெரியாது. அம்மா சொன்னாங்க, அவரோட துணைவர் இந்த கடவுள் நம்பிக்கை அவ்வளவு இல்லாதவர். ஆனால் அவர் உள்ள இருக்கிற தேடல் இருக்கிறதே யாருக்குமே அது புரியவில்லை. பாருங்க, 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயம். பாண்டியன் கட்டிய ஆலயத்திற்குள் சோழனுடைய கல்வெட்டு நட்டலுக்கு எப்படி? சால கிராமம் என்பது வைணவ கடவுளுக்கு வைத்து வழங்கக்கூடிய ஒரு கல். ஆனால் இங்கு இருப்பது சிவாலயம். சிவாலயம் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் சால கிராமம் என்ற பெயர் எப்படி வந்தது? இந்த தேடல் எனக்கு இருக்கிறது. ஆக சால கிராமம் என்ற சிறிய கல்லால் இவ்வளவு பெரிய திருமேனியை படைக்க முடியுமா? இந்த சால கிராமம் என்ற பெரிய கல் இருக்கிறதா? சோழன் கட்டிய, பாண்டியனார் கட்டிய திருக்கோயிலில் எப்படி சோழனுடைய கல்வெட்டு? இப்படியெல்லாம் ஒரு தேடல், ஒரு ஞான தேடல் நமக்கு வருவதற்கு எல்லோருக்கும் அது வர வேண்டும். நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த சைவ நெறிங்கிறது, சைவ சமயங்கிறது மிக உன்னதமான ஒரு சமயம். சாதாரண மனிதனாக எனக்கு தெரிந்தவர் யாரு பார்த்தாலும் அவ்வளவு கேலியாக நினைப்பார்கள். ஆனால் அவர் இல்லாத போதுதான் அவருடைய மகத்துவம் எனக்கு தெரிகிறது. அவர் எந்த அளவிற்கு அந்த ஆன்மீகத்தை உணர்ந்தவராக இருக்கிறார், எவ்வளவு ஆசைகளை துறந்தவராக இருக்கிறார். அருள் கூர்ந்த மெய்யன்பர்களே, நாம் அத்துணை பேர்களும் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த சால கிராமத்தில் பிறந்தவர்கள் அத்துணை பேர்களும் பாக்கியசாலிகள். யாருக்கும் கிடைக்காத பிறப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்பேற்பட்ட மகான்களையும் அந்த அருணகிரிநாதர் அருளிய அருட்சோதிகளையும் மாணிக்க வாசகர் பயன்படுத்திய வாசகங்களையும் படித்து உயிர்ந்து எல்லா வல்லமையும் உங்களுக்கு பெற வேண்டுமாய் கூறிக்கொள்வதோடு, இந்த அற்புதமான பிரமாண்டமான ஏற்பாடுகள் செய்திருந்த நமது அருட்தொண்டர்மார்கள் அத்துணை பேர்களுக்கும் தம்பதி சாட்சியமாக வந்திருந்து எங்களுடைய ஞான கண்களை விழித்திலே செய்ய அருள் கூர்ந்த அருள்மையாளர் பெருமக்களுக்கும், கோடான கோடி ஒளிகள் எங்கெங்கோ கேட்டுக் கொண்டிருந்தாலும் சிவாலயத்தின் முன்னாடி இருந்து அற்புதமாக பார்த்து விழித்த மெய்யன்பர்கள் உங்களுடைய பொற்பாளர்கள் அத்துணை பேர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். எல்லாருடைய சிவனே போற்றி, எல்லாற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நன்றி சிறப்பாக, வெகு சிறப்பாக ஆற்றிய அன்பு சாமி பழனிக்குமார் அவர்களுக்கு எங்களுடைய அருணகிரிநாதர் குரு அருணகிரிநாதர் பக்தசம் சார்பாகவும் திருச்செந்தூர் பாதயாத்திரை குழு சார்பாகவும் பொன்னாடை போட்டி கவனிக்கப்படுகிறது.
செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ